தேவனுடைய செய்திக்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். ஆதியாகமம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்தருவாராக. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. இந்த வேலையிலும் நாங்கள் உம்முடைய வேத வசனங்களை வாசித்திருக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசும். இந்த வசனங்களில் இருக்கிற ரகசியங்களை காணும்படியாய், அதிசயங்களை காணும்படியாய் கர்த்தர் எங்கள் கண்களை திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருத்தரோடும் தனிப்பட்ட விதமாய் பேசுவீராக. ஆண்டவரே, நாங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் உம்மால் அங்கீகரிக்கப்படுகிற காணிக்கையாய் காணப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படியே நீர் செய்வீரதுக்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீ பேசும். இயேசு கிறிஸ்துவின் விலையிடப்பட்ட நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில நாம் இங்க ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். என்ன சம்பவம் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் முறையாக காணிக்கையை செலுத்துகிற ஒரு பகுதியாக தான் நாம் இதை பார்க்கிறோம். ஆதாமுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள், 2 மகன்கள் இருந்தார்கள். ஒருவன் பேர் காயின், மற்றொருவன் பேர் ஆபேல். இருவரும் காணிக்கைகளை செலுத்தினார்கள். தேவனுக்கு செலுத்தின காணிக்கையில யாருடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார் என்று பார்க்கிறோம்னா, ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். ஆனால் காயினுடைய காணிக்கையை கர்த்தர் நிராகரித்து விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். நல்ல கவனிங்க. ஆபேல் ஒரு மேய்ப்பன், காயின் ஒரு நல்ல விவசாயி. 2 பேரும் தேவனுக்கு தங்களுடைய கையின் பிரயாசத்திலிருந்து எடுத்து ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துகிறாங்க. காயினை குறித்து வாசிக்கிறோம். அவன் நிலத்தில் பயிரிடுகிறவனாய் இருந்தான். நிலத்தின் கனிகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்தினான் என்று பார்க்கிறோம். ஆபேல் என்ன செய்தாரு? தன்னுடைய ஆடுகள் மேய்க்கிறவனா இருந்தபடினால தன்னுடைய மந்தையிலிருந்து தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொடுத்தான் அப்படின்னு வாசி. 2 பேரும் தேவனுக்கு காணிக்கை செலுத்தினாங்க. ஆனா கர்த்தர் ஒருவனுடைய காணிக்கையை அங்கீகரித்தார், ஒருவனுடைய காணிக்கையை நிராகரித்தார். காணிக்கை செலுத்துவது ஆராதனையின் ஒரு முறை. காணிக்கை செலுத்த வேண்டும் என்று யார் சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் தாமே சொன்னார். யாத்திரையாகவும் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உம் குமாரரில் முதற் பேரானவைகளை எனக்கு கொடுப்பாயாக. இது ஆண்டவர் தாமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது. இது தேவனுடைய கட்டளை. முதற் கனியை ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஒரு குடும்பத்துல முதற் பேரானவனை கொடுக்கணும். இது தேவன் சொன்ன காரியம். கையின் பிரயாசங்கள் இருக்கிறது. நம்ம கையிட்டு வேலை செய்யறோம். நமக்கு கிடைக்கிற சம்பளத்திலிருந்து தசம பாகத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தார். தசம பாகத்தை செலுத்துவது ஆபிரகாமுக்கும் தேவன் கற்றுக் கொடுத்தார். ஆகவேதான் ஆபிரகாம் தசம பாகத்தை செலுத்தினார். யாக்கோபு தன்னுடைய தாத்தாவாகி ஆபிரகாம் கற்றுக்கொண்டார். ஈசா கிட்ட இருந்து கற்றுக்கொண்டிருப்பார். ஆகவேதான் அவரும் தசம பாகத்தை செலுத்தினார். அப்போ தசம பாக சத்தியம், காணிக்கை சத்தியம் ஆரம்பத்திலிருந்தே காணப்படுகிற ஒன்று. இஸ்ரவேலர்களுக்கு அது நியமமாக வைத்தார், கட்டளையாக கொடுத்தார். ஆகவேதான் இஸ்ரவேலுக்கு சொல்லும்போது சொன்னார், தசம பாகம் யாருடையது?
கர்த்தருடையது என்று சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டார். இப்படி தேவன் காணிக்கையை செலுத்த கட்டளையிட்டு இருந்தார். இது காணிக்கை என்பது ஆராதனையின் ஒரு பகுதி. இது ஆராதனையின் ஒரு ஒழுங்கு. ஆனால் இந்த நாட்களிலே காணிக்கைகளையும் தசமாவத்தை குறித்து ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. தவறான விதமாய் விமர்சிக்கிறதுனால அந்த காணிக்கை தசமாவெல்லாம் எப்படி எப்படி ஜனங்க பாக்குறாங்க, அத ஒரு அசட்டை பண்றவர்களாக காணப்படுறாங்க. அது பொருட்டாக என்னது. இது இந்த நாட்கள்ல மட்டும் நடக்கல, இது அந்த நாட்களிலும் நடந்துச்சு. ஏன் நடந்துச்சுன்னா அதுக்கு காரணத்தை சொல்றேன். அந்த நாட்களிலும் தேவன் கட்டளையிட்டு இருந்த காணிக்கையும் தசமாகத்தையும் மனிதர்கள் ஏன் வெறுப்பாய் எண்ணினார்கள்? காரணம் என்ன பாருங்க. ஏலி வாழ்ந்த நாட்கள் அது. ஏலிக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க, 2 குமாரர்கள். ஒருவன் பேர் ஓப்னி, இன்னொன்னு பேர் பினேகாஸ். இந்த ஏலி வாழ்ந்த நாட்களிலே அவர் தான் அந்த நாட்களில் பிரதான ஆசாரியர். அவர் வாழ்ந்த நாட்களில் ஜனங்கள் காணிக்கையும் தசமாகத்தையும் எப்படி எண்ணினாங்கன்னா, பாத்தீங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதா இருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். பாருங்க, அந்த நாட்களில ஜனங்க என்ன செய்யறாங்க? கர்த்தருடைய காணிக்கை எப்படி எண்ணுறாங்க? வெறுப்பாய் எண்ணுறாங்க. இன்னைக்கு இதே நிலைமை இன்னைக்கு இருக்கா? யூடியூப் எடுத்து பாருங்க. தசமாவை கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா, காணிக்கை கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா என்று பெரிய டிபேட்டே ஓடிட்டு. ஒருத்தர் ஒரு கூற்று சொல்வார், இன்னொருத்தர் இன்னொன்னு கூற்று சொல்வார். அதனால ஜனங்கள் மத்தியில கூட அது எப்படி அவங்க எண்றாங்களா? வெறுப்பா எண்ணினார்கள். காணிக்கை கொடுக்கறது எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, சந்தோஷமா கொடுக்கணும். தசமா கொடுக்கறது சந்தோஷமா கொடுக்கணும். அது யாருக்கு கொடுக்கறோம் தெரிஞ்சு கொடுக்கணும். கர்த்தருக்கு தான் கொடுக்கறேன்னு தெரிஞ்சு கொடுக்கணும். அதை வெறுப்பா எண்ணவே கூடாது. ஏன் வெறுப்பா எண்ணினார்கள்? காரணம் என்ன? அதனுடைய காரணத்தை இங்கே ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். முதல் காரணத்தை கவனிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். நல்லா கவனிங்க. ஏன் அந்த நாட்களில் மனிதர்கள், தேவ பிள்ளைகள் காணிக்கைகளையும் தசமாகளையும் வெறுப்பாய் பார்த்தார்கள் என்றால், வெறுப்பாய் செலுத்தினார்கள் என்றால், அதை வாங்குகிற ஆசாரியர்கள், அதை வாங்குகிற தேவ ஊழியர்கள் உடைய பாவமான வாழ்க்கை, அவர்களுடைய தவறான உறவுகள், அது ஜனங்களுடைய இருதயத்தை பாதித்தது. நாங்க காணிக்கை செலுத்துகிறோம், நாங்கள் பலி செலுத்துகிறோம், ஆனால் இந்த ஆசாரியர்களோ எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? பாவமான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தவறான உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பலி செலுத்துவதற்கு வருகிற, காணிக்கை செலுத்துக்கு வருகிற அந்த ஸ்திரீகளோட அவள் விபச்சாரம் செய்கிறார்கள். எவ்வளவு கொடுமை கவனிங்க. ஜனங்கள் தேவனுடைய காணிக்கையை வெறுப்பாய் எண்ணுவதற்கு முதல் காரணம் ஊழியர்களின் பாவமான வாழ்க்கை, அவளுடைய தவறான உறவுகள், ஒரு முன்மாதிரி அற்ற ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இல்லாததுதான் ஜனங்கள் காணிக்கையை அருவருக்கிற அளவுக்கு மாறிடுச்சு. யாருக்கு கொடுக்கிற காணிக்கை? கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை. ஏன்னா ஜனங்கள் ஆசாரியரை பார்த்து 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 என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க கர்த்தருக்கு தான் கொடுக்குறாங்க. ஆனா இப்ப என்ன மாறிடுச்சு? யாருக்கு கொடுக்குறோம்? ஆசாரியர்களுக்கு இருந்து கொடுக்குறோம். கர்த்தருக்கு கொடுக்கணும் அந்த எண்ணம், அந்த கட்டளையை இந்த மக்கள் மாத்திட்டாங்க. அவங்க சிந்தனையை மாத்திட்டாங்க. 2வது மிக முக்கியமான காரணம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. 2வது நல்ல கவனிங்க.
ஏன் ஜனங்கள் கர்த்தருடைய காணிக்கை அருவருப்பாய் எண்ணினார்கள் என்றால், ஊழியர்கள் தேவனை அறியாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நீங்க எத்தனை ஊழியருக்கு காணிக்கை தசமபாகத்துடைய சத்தியத்தின் விளக்கம் ஒழுங்காக தெரியல. இவர்களுக்கு தெரியாததுனால்தான் அந்த காணிக்கையை தவறாக பயன்படுத்துகிறார்கள். தவறாக பயன்படுத்துகிறதுனால மனிதர்கள் கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். இவர்கள் தேவனை அறியவில்லை, கர்த்தரை அறியவில்லை. யாருங்க? யாரு? ஓப்னி, பினெகாஸ், தேவனுடைய ஆசாரியர்கள் தேவனை அறியவில்லை, இந்த காணிக்கையின் மேன்மை அறியவில்லை. ஜனங்கள் எவ்வளவு பயபக்தியுடன் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறார்கள், அந்த காரியத்தை புரியவில்லை. கர்த்தர் எதுக்காக அதை நியமித்தார் என்ற அறிவும் இல்லை. நல்ல கவனிங்க. இரண்டாவது, கர்த்தரை அறியாமல் இருந்ததுதான் இரண்டாவது காரணம். மூன்றாவது, இவருடைய வாழ்க்கையில இன்னொரு காரியத்தை கவனிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனம். என் வாசஸ்தலத்தில் செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகள் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரனை மதிப்பானேன் என்கிறார். மூன்றாவது மிக முக்கியமான காரணம், ஊழியர்ல தான் தேவன் சொல்றாரு. ஊழியர்கள் தானே காணிக்க வாங்குறாங்க. யாருடைய பிரதிநிதியாக? தேவனுடைய பிரதிநிதி. ஆண்டவர் சொல்ற, ஊழியர்ல நீங்க காணிக்க வாங்குறதுல என்ன செய்றீங்கன்னா சுயநலவாதிகளா இருக்கிறீங்க. உங்களை என்ன செஞ்சிருக்கீங்க? கொழுக்க பண்றீங்க. என்ன செய்றீங்க? கொழுக்க பண்றீங்க. இன்னைக்கு ஊழியர்களின் ஆடம்பர வாழ்க்கை, நான் ஜெட்ல தான் போவேன், நான் விட்டா இந்த கார்ல தான் போவேன் அப்படின்னு சொல்லி 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 தங்களை பெரியவங்களை காட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கைய தேவ பிள்ளைகள் எப்படி என்றாங்க சொல்லுங்க, நல்லா கவனிங்க. என்ன என்னறாங்க? வெறுப்பா என்னங்க. இப்ப காணிக்கையில தவறா ஜனங்களுக்கு இந்த தவறான புரிதலை கொடுத்தது யாரு? ஊழியர்கள். தங்களை கொழுக்க பண்ணினார்கள். இன்னைக்கு எத்தனை ஊழியர்கள் ஆடம்பர வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது கர்த்தர் கொடுக்கிற காணிக்கை தேவ பிள்ளைகளிலிருந்து வாங்கி அவர்களுக்கென்று சம்பத்தா கொடுக்கிறத எப்படி அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். இது மூன்றாவது மிக முக்கியமான காரியம். நான்காவது காரியம் என்ன தெரியுமா? எப்படி வாங்குறது தெரியுமா? பலவந்தமா வாங்குறது. ஊழியர்கள் இன்னைக்கு காணிக்க தங்களுக்குன்னு நினைச்சிட்டாங்க, அதான் பலவந்தமா வாங்குறாங்க. எப்படி வாங்குறாங்க கவனிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகர்த்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் அப்படி அல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வேன் என்றான். நல்லா கவனிங்க. தேவ பிள்ளைகள் மிகுந்த பயபக்தியோடு வந்து என்ன செலுத்துறாங்க? பலி செலுத்துறாங்க, காணிக்கை செலுத்துறாங்க. ஆசாரியன் இந்த ஓப்னி பினெகாஸ் இருக்காங்க பாத்தீங்களா, யார் அமுச்சு விட்டான்? வேலைக்காரன் அமுச்சு பலவந்தமா புடுங்குறான். கொழுமையானது. நீ ஒண்ணும் தானிக்கலாம் தேவையில்ல, எனக்கு கொடுத்துரு. இன்னைக்கு காணிக்கை யாருடைய சொத்தா மாறிடுச்சு? ஊழியருடைய சொத்தா மாறினா, என்னைக்கு காணிக்கை ஊழியருடைய சொத்தா மாறுதோ அன்றைக்கு தேவனுக்கு என்று காணிக்கை தேவ பிள்ளைகள் கொடுக்க மாட்டாங்க. அது கர்த்தருக்கு என்று கொடுக்கிற காணிக்கை அருவருப்பா எண்ணிதான் தீர்வார்கள். 4 முக்கியமான காரணத்தை ஆவியானவர் நமக்கு இந்த பகுதியில் சுட்டி காட்டுகிறார். இன்னைக்கு ஜனங்கள் தேவ பிள்ளைகள் கூட இந்த தவறுதான புரிதலுக்குள்ள போறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு என்று கொடுக்க காணிக்கை வாங்குகிற ஊழியர்களின் தவறுகளினால் இது நடக்கிறது. 4 முக்கியமான தவறுகளை சொல்றேன். முதல் சொன்னேன், ஏன் அவங்க வெறுப்பா என்னாங்க? அவங்களுடைய முன்மாதிரியற்ற பாவகரமான ஒரு வாழ்க்கை. 2வது, தேவனை அவர்களே அறியல. 3வது, தங்க சுயநலத்துக்காக காணிக்கைகளை தங்களை கொழுக்கும்படியாக ஆடம்பரத்திற்கு என்று பயன்படுத்துகிறார்கள். 4வது, பலவந்தமாய் புடுங்குகிறார்கள். இப்படி இருந்தா தேவ பிள்ளைகள் காணிக்கை கொடுப்பாங்க. ஆனா
ஏன் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வழி விலகிடக்கூடாது என்ற காரணத்தினால தேவன் அதை எழுதுகிறார். தேவன் காணிக்கைய கொண்டு வருவதற்கு கட்டளையா கொடுத்தார். நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது காணிக்கைகள் செலுத்தணும். சங்கீதங்களின் புத்தகம் 96ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். இது தேவனுடைய கட்டளை. தேவனுடைய ஆலயத்துல தேவனை ஆராதிக்க வாரோம். ஆராதிக்கிறதுல காணிக்கை ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. நீங்க தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக செலுத்தணும். எப்படி? தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக செலுத்தணும். அவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தி அந்த காணிக்கைகளை கொண்டு வந்து தேவனை நீங்க ஆராதிக்கணும். அப்போ தேவன் ஒரு காரியத்தை கட்டளையிட்டு இருக்கிறார் என்றால் நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய வளர்ச்சிக்காக தான் இதை செய்து வைத்திருக்கிறார். ஆனா இன்றைக்கு அந்த புரிதலை கெடுக்கிறது எதுனா, ஊழியர்களின் தவறான அவருடைய பாவமான ஒரு வாழ்க்கை, அவருடைய முன்மாதிரியற்ற ஒரு வாழ்க்கை, அவருடைய சுயநலம், தேவனை அறியாத அந்த அறியாமை, அவர்கள் பலவந்தமாய் காணிக்கை ஜனங்கள்ட்ட பிடுங்கிறது, இதெல்லாம் தான் ஜனங்கள் தவறாக புரிய வைத்து விட்டது. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி இருக்கலாகாது. நம் தேவ பிள்ளைகள் ஊழியர்களை பார்த்து நீங்க காணிக்க கொடுக்க கூடாது. யாரை பார்த்து கொடுக்க கூடாது? ஊழியர்களை பார்த்து கொடுக்க கூடாது. எப்பவுமே ஊழியர்கள் ஒரு பிரதிநிதி தான். அவங்க தேவனுக்கு பிரதிநிதி. அவ்வளவுதான். நீங்க யாருக்கு செலுத்துறீங்க? கர்த்தருக்கு செலுத்துறீங்க. அதனாலதான் இயேசு சொன்னாரு, சீஷன் என்னும் நாமத்தினாலே ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால். என்ன நாமத்தினால? சீஷன் நாமத்தினால. அந்த நபர் யாரோன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் எந்த நாமத்துல வந்திருக்கிறாரு? இயேசுவின் சீஷன் என்ற நாமத்துல வந்திருக்கிறார். அந்த நாமத்தினாலே நீங்கள் அந்த நாமத்துல அந்த பயபக்தியோடு நீங்க ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரே ஒழிய அந்த சீஷன் ஆசீர்வதிக்க மாட்டார். இந்த சத்தியத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளவே. தீர்க்கதரிசியை தீர்க்கதரிசிக்கேற்றவனமாய் யார் கனப்படுத்துகிறார்களோ அவர்களுக்குரிய கனத்தை என் தேவன் கொடுப்பார். ஏன் தெரியுமா? நீங்க தீர்க்கதரிசியை எப்படி பாக்குறீங்கன்னா, இது தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவன் அபிஷேகம் என்னப்பட்ட பாத்திரம், இந்த பாத்திரத்துக்கு நான் தேவனுடைய நாமத்தை நிமித்தம் கொடுக்கிறேன். தேவன் அதை அங்கீகரிப்பார். உங்க காணிக்கை அங்கீகரிக்க வேண்டியது யாருன்னு கேட்டீங்கன்னா, மனிதன் அல்ல, தேவன். தேவன். அதனால இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு முன்கூட்டி சொல்லிட்டு இப்போ காணிக்கையில வரேன். ஆபேல், காயின் இருவரும் காணிக்கைகளை செலுத்தினார்கள். அந்த நாட்கள் யாரு இல்ல? ஊழியக்காரர்கள் இல்ல. ஆதாமு தான் சொல்லி கொடுத்துருப்பாரு. இப்ப நேரா போய் பலிபீடத்துல என்ன செய்யறாங்க? ரெண்டு பேரும் காணிக்கைகளை செலுத்துகிறார்கள். ஆபேல் என்ன செஞ்சாரு? மந்தையில் இருக்க ஆட்டு மந்தையில இருக்கிற கொழுமையான சிலவற்றை கொண்டு வந்தாரு. நம்ம காயின் என்ன செஞ்சாரு? நல்ல விளைச்சல் வருது, சூப்பரான கனிகள்லாம் நிறைய வந்திருக்கு. அந்த கனிகள்லாம் எடுத்துட்டு வந்து ஆண்டவருக்கு காணிக்கையாக செலுத்துகிறார். இருவரும் கர்த்தருக்கு செலுத்தினார்கள். இங்க நடுவுல எந்த ரிப்ரசன்டேட்டிவும் இல்ல. ஏன் இது நமக்கு ஆரம்பத்துல எழுதப்பட்டிருக்குன்னா, நம்ம எப்பவுமே தெரிஞ்சுக்கணும், காணிக்கை யாருக்கு? யாருக்கு? கர்த்தருக்கு. ஒரு ஊழியருக்கு இல்ல, ஒரு பிரதிநிதிக்கு அல்ல. பிரதிநிதி வாங்கி ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள், ஆசீர்வதி. அதனால்தான் பலி செலுத்த வருகிற இஸ்ரவேலர்களை பார்த்து ஆரோன் குடும்பத்தாருக்கு என்ன கட்டளை கொடுத்தாரு தெரியுமா? அந்த பலி செலுத்த வருகிற, காணிக்கை செலுத்த வருகிற பிள்ளைகளை பார்த்து நீ ஆசீர்வதிக்கணும். என்ன ஆசீர்வதிக்கணும்? கர்த்தர் உன்மேல் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ண கடவார். என்ன 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, என்ன ஆசீர்வாதம் சொன்னாரு. இந்த ஆசீர்வாதம் சொல்லிட்டு எந்த சொல்லி கொடுத்தாரு? ஆரோனுக்கு, ஆரோன் குடும்பத்தாருக்கு, நீ ஆசீர்வதிச்சாதான் நான் ஒன்னு ஆசீர்வதிப்பேன். நல்ல கவனிங்க, காணிக்கை கர்த்தருடையது என்று எப்போ ஊழியர் புரிந்து கொண்டு இது தேவனுக்கு கொடுக்கிற காரியம், தேவனை அந்த பிள்ளைகள் கனப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற ஒரு உணர்வோடு, அதை பயபக்தியோடு எந்த ஊழியர் ரிசீவ் பண்ணி அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்களோ அப்பொழுதுதான் தேவன் அந்த ஊழியரை ஆசீர்வதிப்பார். இல்லைன்னா ஆசீர்வதிக்க மாட்டார். நல்ல கவனிங்க, நீங்க கொடுக்கிற காணிக்கையினால ஊழியர் ஆசீர்வதிக்கப்பட மாட்டாரு. ஊழியர் சரியான முறையில காணிக்கை பெற்றுக்கொண்டாதான்
அந்த காணிக்கைக்கு ஏற்ற கனம் யாருக்கு கொடுக்கணும்னா கர்த்தருக்கு மாத்திரம் கொடுக்கணும். அந்த கர்த்தருக்கு கொடுத்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தா, அந்த அறிவோடு செய்தால் அந்த ஊழியரும் ஆசீர்வதிக்கப்படுவார், அந்த விசுவாசியும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இல்லைன்னா விசுவாசி கொடுப்பாரு, ஊழியர் வாங்குற வண்ணமா வாங்கிட்டு போயிட்டாருன்னா தேவனை அறிகிற வேண்டிய விதத்துல அறியாம, தேவனை அறியாம தவறான முறைகள்ல வாங்கி வச்சிருப்பார் என்றால் ஒன்று சொல்லட்டும், அந்த ஊழியர் தேவனால் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. இப்போ நல்ல கவனிங்க, இங்க ஆபேல் காயின் இருவர் காணிக்கைகளை செலுத்துறாங்க. அந்த காணிக்கைகளை செலுத்தும் பொழுது கர்த்தர் என்ன செஞ்சாரா, ஒருவனுடைய காணிக்கை, ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கை கர்த்தர் நிராகரித்தார். கர்த்தர் அங்கீகரிக்கும் காணிக்கை. இன்னைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பே தான், கர்த்தர் அங்கீகரிக்கும் காணிக்கை. இதை நான் கொஞ்சம் ஆங்கில வேதாமத்துல படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. ஆபேல் காணிக்கை செலுத்தினாரு, காயினும் காணிக்கை செலுத்தினாரு. ஆபேல் காணிக்கை செலுத்தும் போது வசனம் என்ன தெரியுமா சொல்லுது, லார்ட் ஹேட் ரெஸ்பெக்ட் அன்டு ஆபேல் அண்ட் டு ஹிஸ் ஆஃபரிங். பாருங்க, கர்த்தர் யார் மேல ஒரு பெரிய கனத்தை வச்சாரு பாத்தீங்கன்னா, கனம் யாருக்கு கொடுக்குறாரு, ஆபேல். ஆபேலுக்கு மேல முதல்ல கனம் வச்சார், கனப்படுத்தினார். அடுத்தது காணிக்கை கனப்படுத்தினார். அதனால நான் இந்த செய்தியில கர்த்தர் அங்கீகரிக்கும் காணிக்கை என்று சொல்லும்போது கர்த்தர் கனப்படுத்தும் காணிக்கை, அத நீங்க எப்பவுமே ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ உங்க காணிக்கை கர்த்தர் கனப்படுத்தும். உங்களை பார்க்கணும், உங்க காணிக்கையை பார்த்த உடனே கர்த்தர் சொல்லணும், எனக்கு ரொம்ப நீ பிரியமானவன் அப்படின்னு உங்களை புகழணும், உங்களை கனப்படுத்தணும். நீ எனக்கு விசேஷித்தவன் என்று சொல்லணும். கர்த்தர் கனப்படுத்தும் காணிக்கை, கர்த்தர் அங்கீகரிக்கும் காணிக்கை. இந்த காணிக்கை கொஞ்சம் நம்ம கவனிக்க போறோம். ஏன் ஆபேலின் காணிக்கை கர்த்தருடைய பார்வையில கனத்திற்குரியதாயிருந்தது, மதிப்பிற்குரியதாயிருந்தது? ஏன் கர்த்தருடைய பார்வையில ஆபேல் மதிப்பிற்குரிய ஒரு பாத்திரமாய் மாறிவிட்டார்? காணிக்கை செலுத்தும் போது நாம் தேவனுடைய பார்வையில மதிப்பிற்குரிய பாத்திரமாகவும் மாறலாம், அல்ல தேவன் புறக்கணிக்கும் பாத்திரமாகவும் மாறலாம். ரெண்டும் இருக்கு. ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரணுமா, உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதை போல இடாதே, அவர்களை போல காணிக்கை செலுத்தாதே. ஒரு நீதிமானை போல், ஞானியை போல் செலுத்து, தேவன் அதில் பிரியப்படுவார். இன்னைக்கு காணிக்கை செலுத்த வாரோம், எப்படி செலுத்தணும்? ஆபேல் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன பாருங்க. ஆபேல் இயேசு கிறிஸ்துவுக்கு சமமாய் அது வைத்து அவர் ஒப்பிட்டு பேசுகிற ஒரு பாத்திரமாய் காணப்பட்டார். அவருடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார், அவரை கனப்படுத்தினார். எது வரைக்கும் கனப்படுத்தினார்னா, இயேசுவுக்கு சமம் அப்படியே கொண்டு வர்றாரு. எப்படி கொண்டு வர்றாருன்னா, எபிரேயர்கள் சொல்லும்போது சொல்றாரு, ஆபேலின் இரத்தத்தை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசும் இயேசுவின் இரத்தம். ஆபேலின் இரத்தத்தை எதோட ஒப்பிட்டு பேசுறார்? இயேசுவின் இரத்தம். ஆபேலின் இரத்தம் என்ன பேசிச்சு? நன்மையானதை பேசிட்டு. இயேசுவின் இரத்தம் என்ன பேசுது? அதை காட்டிலும் அதிகமான நன்மையை பேசுகிறது. எவ்வளவு பாக்கியம் பாருங்க, ஆபேலுடைய பாக்கியத்தை கவனிங்க. இயேசுவின் இரத்தத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறார். இந்த இயேசுவின் ரத்தம் இருக்கே, இந்த ரத்தம் தான் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறது. இந்த ரத்தம் தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. இந்த ரத்தம் தான் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. இந்த ரத்தம் தான் நம்மை பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாற்றுகிறது, பரலோகத்தின் தேவனுடைய புத்திரர்களாய், ஸ்வீகார புத்திரர்களாய் மாற்றுகிறது. இப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த ரத்தம் கொடுக்குது. அந்த ரத்தத்தோடு எதை ஒப்பிட்டு பேசுறார்? ஆபேலின் ரத்தத்தை ஒப்பிட்டு பேசுறார். காரணம் என்ன தெரியுமா? ஆபேலை கர்த்தர் மதித்தார். காணிக்கை செலுத்துகிறவர்களை தேவன் மதிப்பார், அவங்களை கனப்படுத்துவார். ஆனா எப்படி செலுத்துறீங்க, அதெல்லாம் இருக்கு கேள்விய. செலுத்துகிற முறை. ஆபேலை குறித்து நம்ம வாசிக்கிறோம், நல்ல கவனிங்க. எப்படி செலுத்தினார் என்று கவனிப்போம். காயினை குறித்து இப்ப நம்ம ரொம்ப தியானிக்க போறதில்ல. காயினை தான் தேவன் நிராகரிச்சுட்டார் இல்லையா, அதனால அதை குறித்து ரொம்ப தியானிக்க போறதில்ல. ஆனா ஆபேலுடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொண்டாரு, அங்கீகரித்தாரு, அதை மதித்தாரு.
அதுக்கு காரணம் என்ன? முதல் காரியத்தை கவனிங்க. 4ஆம் வசனத்துல ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். முதல் ஆண்டவர் அங்கீகரித்தது எது? ஆபேல். நல்லா கவனிப்போம். உங்களை ஃபர்ஸ்ட் அங்கீகரிக்கணுங்க. உங்களை அங்கீகரிக்காம உங்க காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நிறைய பேர் காணிக்கை செலுத்தலாம். நம்மை தேவனுக்கு சமர்ப்பிக்காம, நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுக்காம காணிக்கை செலுத்தலாம். செலுத்திட்டு போங்க. கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். கர்த்தரை ஏற்றுக்கொள்ள மாட்டார். என்றைக்கு ஒரு மனிதன் தன்னை அர்ப்பணிக்கிறானோ, அர்ப்பணிக்கிறவன் தான் விசுவாசத்திலே வாழ்கிறவன் என்று அர்த்தம். நம்ம விசுவாசி நான் என்ன செய்யணும்? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, நம்முடைய சரீரத்தை, ஏன்னா இந்த சரீரம், நல்ல கவனிங்க, இந்த சரீரம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறது. இதுக்கென்று என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விலைக்கிரயம் செலுத்தி இருக்கிறார். இந்த சரீரம் என் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த சரீரத்தினாலும் இந்த ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது தேவன் தங்கும் ஆலயமாய் இருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் தேவ சமூகத்துல, தேவ ஆலயத்துக்கு வரும்பொழுது முதலாவது என்ன செய்யணும் தெரியுமா? உங்கள் சரீரத்தை தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமான ஜீவ பலியாக தேவனுடைய பலிபீடத்திலே அர்ப்பணிக்க தெரியணும். முதல் காரியம். உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா? அர்ப்பணிக்காம காணிக்கை செலுத்தாதீங்க. தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். நாம் விசுவாசிகளா இருக்கலாம், ஆனால் அநேக நேரங்கள்ல அவிசுவாசப்பட்டு தேவனை விட்டு தூரமாய் போகிறோம். அதனாலே தேவன் நம்முடைய காணிக்கையை அங்கீகரிப்பதே இல்லை. பலிபீடத்துல தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு மனிதன் என்ன செய்வான்? தன் முதலாவது தன் சரீரத்தை தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும். ஆபேல் இந்த வேலையை தாங்க முதல்ல செஞ்சார். எப்படி செஞ்சாரு கொஞ்சம் கவனிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியை காட்டிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். விசுவாசத்தினாலே ஆபேல் பலி செலுத்தினான், காணிக்கை செலுத்தினான். அந்த காணிக்கையை வேதம் எப்படி அதை பதிவு செய்கிறது என்று கவனிங்க. மேன்மையான பலி யாரை காட்டிலும்? காயினுடைய பலியை காட்டிலும் மேலான பலி, மேன்மையான பலி. உங்க பலி மேன்மையானதா இருக்கணுங்க. நீங்க எத்தனை காணிக்கைகள் செலுத்துற பெரிய விஷயம் இல்ல. ஆண்டவர் குவான்டிட்டிய விரும்புறது இல்ல. எதை விரும்புவாரு? குவாலிட்டிய விரும்புவாரு. நீங்க காயினுடைய காணிக்கை கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா, கனிகளை செலுத்தினான். எப்படியா? கனிகளை. அப்ப காணிக்கை எவ்வளவு இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? பெரிய இருந்திருக்கும். ஆனா ஆபேல் செலுத்தினது சிலவற்றை. வசனத்தை கவனிக்கணும், சிலவற்றை. அதுக்கு நீங்க நினைச்சிடக்கூடாது, சிலவற்றை தானே செலுத்தினாரு. ஆனா செலுத்தினது பெஸ்டா செலுத்தினாரு, கொழுமையானதை செலுத்தினார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆபேல் விசுவாசத்தினாலே முதல்ல விசுவாசம் கர்த்தர் மேல் வைத்தார். காணிக்கையை கொடுக்கறதுல வைக்கல. முதல்ல காணிக்கைக்கு முன்னாடி விசுவாசத்தோடுதான் அந்த பலியை செலுத்துறாரு. அதனால்தான் காயினுடைய பலியை காட்டிலும் மேன்மையான பலியை செலுத்தினார். காயினும் பலி செலுத்தினார் தானே, ஆனா எதனால செலுத்தல? விசுவாசத்தோட செலுத்தல. நல்லா கவனிங்க. தேவனுக்கு நீங்க பிரியப்படுத்திட்டு நீங்க செலுத்தினீங்கன்னா அது மேன்மையான பலி. அப்ப தேவனுக்கு பிரியமானது என்ன? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நல்லா கவனிங்க. நீங்க விசுவாசம் இல்லாம நீங்க செலுத்தினீங்கன்னா தேவனை பிரியப்படுத்தலாம்னு கனவு கூட காணாதீங்க. தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. இப்ப நல்லா கவனிப்போம். விசுவாசத்தினாலே ஆபேல் பலியை செலுத்தினார். இன்னைக்கு நம்ம எப்படி செலுத்த போறோம்? முதல்ல நம்ம தேவ சமூகத்துல நம்ம அர்ப்பணிச்சு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற மகா பரிசுத்தமான விசுவாசத்தை வைத்துக் கொண்டு இந்த பலியை செலுத்தணும். எப்படி செலுத்துவீங்க? தேவன் உங்களுடைய கிரியைகளை ரொம்ப கவனிப்பார். காணிக்கை அங்கீகரிப்பதற்கு முன்பாக
உங்கள் விசுவாசத்தின் கிரியைகளை ரொம்ப கவனிப்பார். நல்லா கவனிப்பார். நான் சொல்றது மிக முக்கியமான ஒரு பகுதி, அதனால நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும். உங்க விசுவாசத்தின் கிரியைகள் எப்படி இருக்கணும் என்று சொல்லுகிறேன். விசுவாசத்தோடு பலி செலுத்தினார் என்று ஆபேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? விசுவாசத்தினாலே என்னுடைய கிரியைகள் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படணும் என்றால், நான் காணிக்கை செலுத்தும் போது அது தேவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது காரியம் உங்கள் விசுவாசத்தோடு எது சேர்ந்திருக்கணும் கேட்டீங்கன்னா, பரிசுத்தம் சேர்ந்திருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாம நீங்க ஒரு நாளும் தேவனை என்ன செய்ய முடியாது, தரிசிக்கவே முடியாது. நம்ம தேவன் அழைத்திருக்கிறதே எதுக்கு தெரியுமா? பரிசுத்தத்திற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்க வாசிங்க 1 பேதுரு அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14 வசனம் வரைக்கும் வாசிங்க. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின் படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நல்ல கவனிங்க. நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. சரியா? இந்த விசுவாசத்தை தேவன் உங்களுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் தன்னுடைய விசுவாசத்தை உங்களுக்குள்ள வச்சுட்டார். மகா பரிசுத்தமான விசுவாசம். இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை நீங்களும் நான் என்ன செய்யணும்? ரொம்ப காத்துக்கொள்ளும். எப்படி காத்துக்கொள்ளணுமா? அதே பேதுரு எழுதுறார். 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினால சோதிக்கப்படும், அதை பார்க்கலாம் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். நல்ல கவனிங்க. நான் முதல்ல சொன்னேன், காணிக்கையை நீங்க சரியா செலுத்துனீங்கன்னா அது தேவனுடைய பார்வையில உங்களை மதிப்பிற்குரியதை தான் பார்க்கும், உங்களை கனத்துக்குரியதை தான் ஆண்டவர் பார்ப்பாரு. அதே போல உங்க காணிக்கைகளை அங்கீகரித்து கனத்துக்குரியதுன்னு நினைப்பாரு. இப்போ உங்களுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை நீங்க பரீட்சை வரும்பொழுது என்ன செய்யணும்? ஒழுங்கா பரிசுத்தத்துல உங்களை காத்து கொண்டு அந்த விசுவாசத்தை நீங்க கிரியையில வெளிப்படுத்தணும். அதனால்தான் பிற்பாடு எழுதுறாரு, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். ஏனால் தேவனாகிய கர்த்தரை நம்ம தரிசிக்க இருக்கிறோம். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய். இப்படி நம்ம நடக்கைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தம். விசுவாசம் எதோட இணையணும்? பரிசுத்தத்தோட இணையணும். இது காணிக்கையா கொண்டு வரும்போது என்ன நடக்கும் கவனிங்க. பாத்தீங்க மத்தேயு அதனுடைய 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். இயேசு சொன்ன காரியத்தை சொல்றேன். மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அது அவன் கடனாக என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? காணிக்கையோ? காணிக்கை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? நல்ல கவனிங்க. தேவ சமூகத்துல வாரீங்க, பரிசுத்தம் இல்லாம நீங்க காணிக்கை செலுத்துறீங்கன்னு நினைச்சுக்கோங்க, தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாரு? மதிகேடரே. நம்ம அநேக நேரத்துல காணிக்கை கொடுத்துட்டு நம்ம அப்படியே பெருமிதம் அடைஞ்சிடறோம். காணிக்கை கொடுத்துட்டோம்பா, நம்மள பரிசுத்தமாக்கல. நீங்க பலிபீடத்துல காணிக்கை வச்சாலும் காணிக்கை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க. உங்க விசுவாசத்தின் கிரியை எப்படி இருக்கணும்னா பரிசுத்தத்தோடு இணைந்து இருக்க வேண்டும். பரிசுத்தமான ஒரு கிரியைகள் நீங்க நடப்பித்து கொண்டு தேவ சமூகத்துல நீங்க என்ன செய்யணும்? காணிக்கை செலுத்தணும். அப்பதான் தேவன் அந்த காணிக்கையை பரிசுத்தமாக்குவார், அதை கனப்படுத்துவார், அது மதிப்பிற்குரிய காணிக்கையா மாறும். அப்போ நம்ம விசுவாசம் எதோட இணையணும்? பரிசுத்தத்தோட. இந்த கிரியையோடு விசுவாசத்தோடு நீங்க என்ன செய்யணும்? காணிக்கை செலுத்தணும். ஆபேல் இப்படிதான் செலுத்தினார். 2வது விசுவாசத்தோடு இன்னும் அடுத்தது ஒண்ணு இணையணும். அது என்ன? அன்பு. ஹல்லேலூயா. என்ன இணையணும்? விசுவாசத்தோடு நீங்க பலி செலுத்துறீங்கன்னா நீங்க அன்புள்ள தேவ பிள்ளைகள்னு அர்த்தம். ஒரு வசனத்தை எனக்கா வாசிங்க. இதுக்கு சரியான உதாரணம் யாருன்னு கேட்டா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல
நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இங்க ஒரு காணிக்கையை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. என்ன காணிக்கை? இயேசுவே தன்னை காணிக்கையா ஒப்பு கொடுத்துட்டார் இல்ல? எப்படிப்பட்ட காணிக்கையா ஒப்பு கொடுத்துட்டாரு? சுகந்த வாசனையான காணிக்கை. யாருக்கு? தேவனுக்கு இல்லையா? தேவனுக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அப்போ நம்ம கிட்ட பவுல் சொல்றாரு, நீங்க எதுல நடந்து கொள்ளுங்கள்? அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்துல வாரோம், பலிபீடத்துல வந்து காணிக்கை செலுத்துறோம். காணிக்கை செலுத்தும் போது நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம்னு சொல்றோம். சரி, நல்ல விஷயம். ஏன்னா ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன? முதல் கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. நல்லது தானே? நல்லது. அதுக்கு இணையான இது இல்லைன்னா அது இல்ல, இணையான ஒரு பிரதான கட்டளை இருக்கு. அது என்னது? மார்க் அதனுடைய 12ஆம் அதிகாரம் 33 வாசிங்க. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாயிருக்கிறது என்றார். முழு இருதயத்தோட ஆண்டவரை அன்பு கூறுவது மட்டும் இல்ல, என்ன செய்யணும்? தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இப்ப நீங்களும் நானும் இந்த பிரதான கட்டளையை கீழ்பிடிக்கிறோமா? கீழ்ப்படிஞ்சிட்டு காணிக்கை செலுத்துறோமா? அதான் இயேசு என்ன கத்து கொடுத்தாரு. காணிக்கையை பற்றி பேசும்போது என்ன சொல்றாங்க கவனிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீரன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாய் ஆகில். அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. விசுவாசமும் அன்பும் இணைந்து செயல்பட்டு நீங்க காணிக்கை செலுத்தும் போது கர்த்தர் அங்கீகரிப்பார். ஒரு சகோதரன் மேல நியாயம் இல்லாம கோபிச்சுக்கிட்டு மூடன்னு சொல்லிட்டு அவன் மேல அன்பு வைக்காம நேரா வந்து காணிக்கை செலுத்த வந்தா தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். அப்ப நல்லா கவனிங்க, விசுவாசமும் அன்பும். மூணாவது, விசுவாசமும் அன்போடு நின்று விடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? உண்மையாய் செலுத்தணும். எப்படி செலுத்தணும்? உண்மை. விசுவாசமும் உண்மையும். மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள். எதிலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, எதுல நீங்க என்ன வஞ்சித்துட்டீங்க? எதுல உண்மையற்றவரா இருந்துட்டீங்க? நீங்க காணிக்கைகளையும் தசமபாகத்திலையும் செலுத்துவதில் எப்படி இருக்கீங்க? உண்மையற்றவர்களா இருக்கீங்க. அதாவது மூணாவது முக்கியமான காரியம், நல்லா கவனிங்க, நம்ம இருதயத்துல தேவன் உண்மையை எதிர்பார்க்கிறார். நம்ம தேவ சமூகத்துல வரும்போது உண்மையா இருக்கும். ஆண்டவர்கிட்ட பொய் சொல்லவே கூடாது. பொய் சொல்லிட்டு தேவ சமூகத்தை என்ன செய்யாதீங்க? காணிக்கையை செலுத்தவே சாத்தாதீங்க. ஒருவேளை நம்ம திருடிடலாம், ஆண்டவர் பார்க்கலன்னு நினைக்கிறாரு, ஆண்டவர் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. உங்ககிட்ட கொடுத்தவர் அவர் தானே, அதுல இருந்து சில பகுதி எடுத்து கொடுக்குறீங்க, ஆண்டவருக்குன்னு காணிக்கை செலுத்துறீங்க, ஆண்டவர் அதை பார்த்துட்டே இருக்காரு. சோ உண்மையா இருங்க. தேவன் கொடுக்கிற காரியங்கள்ல உண்மையா இருக்க பழகுங்க. உண்மை மிக மிக அவசியம். நான்காவது, உங்க விசுவாசம் எதோட இணைந்திருக்கணும்? அடுத்தது, தேவனுக்கு கொடுக்கிற மதிப்புல இருக்கு. மதிப்பு, கனப்படுத்துகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஒரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். அப்போ உங்க வாழ்க்கையில நாலாவது மிக முக்கியமான காரியத்தை கவனிங்க. உண்மை மட்டுமல்ல, உங்க விசுவாசத்துல எது கலந்துருக்குன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை கனப்படுத்துதல் அதுல கலந்துருக்கணும். நீங்க காணிக்கை கொடுக்கும்போது எந்த மதிப்போட நீங்க கொடுக்கிறேன்? தேவனுக்கு நான் கொடுக்கிறேன். அப்ப அவருடைய நாமத்திற்குரிய மகிமை, அதான் சங்கீதங்களின் புத்தகம் 96:8 நம்ம வாசித்தோம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை நீங்க செலுத்தி காணிக்கை செலுத்தணும். அப்ப தேவனை கனப்படுத்தாம காணிக்கை என்ன செய்யக்கூடாது?
அப்படியே செலுத்திடக்கூடாது. தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டாங்க. அப்ப கர்த்தரை கனப்படுத்த பலங்கள். நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம்னா, தேவனை கனப்படுத்துறதுல நம்ம தொய்வு காட்டுறோம். எப்படி தொய்வு காட்டுறோம்னா, சில நேரம் நம்முடைய பாரம்பரியங்கள் என்ன செய்யுது, காணிக்கைய மேன்மைப்படுத்தி அத மக்கள் முன்பாக பயங்கரமா காட்டுவதற்காக என்ன யூஸ் பண்றோம், நம்ம பாரம்பரியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம். ஆனா தேவனுடைய இருதயத்தை புரியாமையே என்ன செய்யறோம். பாருங்க, ஒரு வசனத்தை எனக்காக வாசிங்க. மார்க் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரரிய உங்களை குறித்து எசாயா நன்றாய் தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்றது, தேவனுடைய ஆராதனைக்கு வர்ற தேவ பிள்ளைகள் தேவனை கனப்படுத்துறத காட்டிடும். எதை கனப்படுத்துறாங்கன்னா, அவங்க பாரம்பரியம், மனிதனால் நியமிக்கப்பட்ட சடங்குகள், வழிபாடுகள், இதை கனப்படுத்திட்டு தேவனுக்கு ஆராதனை செஞ்ச ஆண்டவர் சொல்றாரு, உங்க உதடுதான் ஆராதனை செய்து, ஆனா உங்க இறுதி என்ன செய்யுது, என்னை விட்டு தூரமா இருக்குது. நீங்க உங்க உதடுகளினால்தான் என்னை கனப்படுத்துங்க, ஆனா உண்மையான உள்ளத்தோட என்ன செய்யல, என்னை கனப்படுத்தல. இன்னைக்கு அநேக நேரங்கள நம்முடைய பாரம்பரியத்தினால, நம்முடைய மனிதன் வைக்கிறோம் அந்த சட்ட திட்டங்களை, அதை கனப்படுத்துறோமா, இல்ல தேவனுக்கு உண்மையான உள்ளத்தோடு காணிக்கை செலுத்துறீங்களா? தேவனை கனப்படுத்தி அவருடைய நாமத்திற்குரிய மகிமையோடு நீங்க செலுத்துறீங்களா? கவனிப்போம். அப்படி காணிக்கை செலுத்துவோம். இன்னொன்னு காரியம் நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா, காணிக்கைய ஆண்டுக்கு செலுத்தும் போது அசட்டை பண்ணிடுறோம். எப்படி அசட்டை பண்றோம்னா, மல்கியால சொல்றாரு பாருங்க, மல்கியா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம், நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகிய அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறதுனாலே என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குறீர்கள். இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்து கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். எப்போ தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடசன் சபிக்கப்பட்டவன், என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலதான் சொல்றாரு, உன் காணிக்கை எப்படி நீ செலுத்துற, உன்கிட்ட நல்ல பொருள் இருக்கு, ஆனா அதை என்ன செய்யல, அதை கொடுக்கல, நீ நோஞ்சா வேஸ்ட் அப்படிப்பட்டதெல்லாம் என்ன செய்யற, கர்த்தருக்கென்று கொடுக்கிற. என் நாமத்துக்குரிய மகிமையோடு நீ என்ன செய்யல, செலுத்தல. இது யாருக்கு தெரியும்? இது வெளியில யாருக்கும் தெரியாது, உங்க உள்ளத்துக்கு தான் தெரியும். உங்க உள்ளத்துல நீங்க தேவனை கனப்படுத்துறீங்களா இல்லையான்னு உங்க மனசு சொல்லும். அதனால யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ண முடியாது. நீங்க தான் தேவ பார்வையில் நீங்க எப்படி செய்றீங்க. அதோட இல்லாம இன்னொன்னொரு காரியத்தை கவனிங்க, நம்ம விசுவாசத்தின் கிரியை எதுல வெளிப்படணும்னா, நன்மை செய்கிறதுல வெளிப்படணும். இதே ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல காயின் ஆண்டவர் பலியை அங்கீகரிக்கல சொன்னோன்னே கொஞ்சம் முக நாடியில என்ன செஞ்சுது, வேறுபட்டு போச்சு. வேறுபட்ட உடனே ஆண்டவர் காயின்ட்ட என்ன கேட்கிறார் தெரியுமா, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. தேவ பிள்ளைகளை, நன்மை செய்கிற பழக்கம் நமக்கு இருக்கா? நன்மை செய்துட்டு காணிக்கை செலுத்துறோமா? தேவனுடைய சபையா கூடி வருகிறாங்க, பாத்தீங்கன்னா ஏழை எளியவர்கள் பணக்காரர்கள் எல்லாரும் இருப்பாங்க. எல்லாரையும் சமமா கவனித்து என்ன செய்யணும், ஏழைப்பட்டவர்களுக்கு அவங்களுக்கு நன்மை செய்யணும். நன்மை செஞ்சுட்டு நீங்க காணிக்கை செலுத்தி பாருங்களேன், கர்த்தர் அங்கீகரிப்பார். அப்போ காயின்ட்ட கேட்கிறாரு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? அப்போ காயின் எப்படி செலுத்தினான் பலிய? நன்மை செய்யாம சும்மா எப்படியோ செலுத்திட்டான். ஆனா ஆபேல் அப்படி செய்யல, நன்மை செய்து பலிய செலுத்தினார். சோ இந்த 5 முக்கியமான காரியம் நம்ம விசுவாசத்தினாலே பலியிடுவதுன்னா சாதாரண விஷயம் இல்ல. விசுவாசத்தினாலே காணிக்கை செலுத்துவதுன்னா உங்களுடைய விசுவாசம் எதுல பிரதிபலிக்கணும், உங்கள் கிரியைகள் வெளிப்படணும். எப்படி? அது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நீங்க விசுவாசத்தோடு செலுத்தணும். அதே போல உங்களுடைய கிரியைகள்ல தேவ அன்பு வெளிப்படணும். அன்போடு நீங்கள் உலகத்துல வாழ்ந்து தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் விசுவாசத்தோடு நீங்க காணிக்கையை செலுத்தணும். 3வது நான் சொன்னேன், தேவன் சமூகத்துல நீங்க வரும்போது உண்மையான இருதயத்தோடு, உங்க விசுவாசம் எதோட இணைந்திரணும், உண்மையான இருதயத்தோடு நீங்க தேவனுக்கு காணிக்கை செலுத்தணும். 4வது, நீங்க தேவனை மகிமைப்படுத்தி கனப்படுத்தி
அந்த வண்ணமாக தேவனுக்கு நீங்க காணிக்க செலுத்தணும். அப்பதான் உங்க விசுவாச கிரியைகளுக்கு பலன் உண்டு. அதே போல கடைசியாக விசுவாசம் எதோட இணைந்து இருக்கணும் கேட்டீங்கன்னா, நற்கிரியைகளோடு இணைந்து இருக்கணும். உங்க விசுவாசமும் நன்மை செய்கிற காரியமும் இணைந்து நீங்க தேவனுக்கு என்று காணிக்க செலுத்தினா தேவன் அந்த காணிக்கையை அங்கீகரிப்பார். இப்ப இப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு, முதல்ல ஆபேலை தேவன் அங்கீகரித்தார், இரண்டாவது யாராக அங்கீகரித்தார்? அவன் காணிக்கையை அங்கீகரித்தார். ஏன் தெரியுமா? அந்த காணிக்கை எப்படிப்பட்ட காணிக்கை தெரியுமா? முதன்மையான காணிக்கை. எப்படிப்பட்ட காணிக்கை? கொழுமையானதை கொடுத்தான். முதன்மையான காணிக்கை அது. ரெண்டாவது, அந்த காணிக்கைய அவன் எப்படி கொடுத்தான்னா, விசனமா கொடுக்கல, அவன் மனப்பூர்வமாய் கொடுத்தான், உற்சாகமாய் கொடுத்தான். இதே போல அந்த காரியத்துல தேவ சித்தத்தோடு அந்த காணிக்கையை அவன் செலுத்தினான். கர்த்தருக்கு சித்தமான இந்த 3 காரியங்களையும் அடுத்த வாரத்துல உங்களோட எடுக்க இருக்கிறேன். சோ நம்ம காணிக்கை செலுத்துகிறது தேவ பார்வையில் அது பிரீதியா இருக்கணும். நம்முடைய காணிக்கை மேன்மையான காணிக்கையா காணப்படணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தருவார் ஆக.